நார்மலாவே எந்த தாய் தந்தையருமே வந்து தன்னோட குழந்தை வந்து ஒழுக்கமற்று போகணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்குமே ஒழுக்கம் சொல்லிக் குடுக்குறாங்க. அதையும் மீறி சில பிள்ளைகள் வந்துட்டு தடம் மாறி போறது உண்டு. அது ஏன் அப்டின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணலனாலும் இங்க தவறுகள். ஒரு குழந்தை நிச்சயமா. நல்லா இருக்கும். இன்னொரு குழந்தை வந்து அந்த நல்லா இருக்கிற குழந்தையும் தூண்டி வேற பாதைக்கு கூட்டிக்கிட்டு போகும். சோ இதுக்கு எல்லாத்துக்குமே எங்க அடிப்படை? பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து கவனிக்கணும் கவனிக்கணும். அப்படிங்கிறது அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க அ சொல்லிட்டீங்க நீங்களே. கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அது பேரண்ட்ஸ்க்கு நிச்சயமா. தெரியணும். குழந்தைக்கு நீங்க எவ்வளவு தூரம் தான் போனாலும், க ஈவ்னிங் வந்த உடனே குழந்தையோட அட்டென்ஷன் உங்களுக்கு குழந்தைங்க மேல இருக்கணும். ம். அவங்களோட மாறுதலுக்கு ஒவ்வொரு தாய்க்கும், தந்தைக்குமே வந்து ஆக்டிவிட்டீஸ ஆக்டிவிட்டீஸ் கவனிக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து வெளியில இருந்து வரும்போது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் போயிருந்தாலும் சரி, நீங்க திருச்சியில விட்டு போயிருந்தாலும் சரி, இல்ல பொருளாதார ரீதியா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, ஈவினிங் வந்தீங்கன்னா, அங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தை எப்படி இருக்குன்றத கவனிக்கணும். குழந்தை சொல்றத நீங்க காது குடுத்து கேட்கணும். குழந்தை தானே, அத இன்னும் போய் சொல்றது என்னன்னா, ம். நீங்க அந்த அட்டென்ஷன் குடுக்கலன்னா, அவங்க சொல்ல வர்றத நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல இருக்கிற அஃபெக்ஷன் குறைய குறைய, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ தேடி போகும். வெளியில உலகத்த தேடி போகும். அது எந்த வயசுல வேணுனாலும் இருக்கலாம். ம். வளர வளர அவங்க சொல்றத நீங்க லிசன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. நமக்கு தெரியும் எது தப்பு, எது கரெக்ட்டுன்னு. அப்போ நீங்க அவங்க குழந்தைங்கள வந்து நீங்க கவனிக்க தொடங்குனாவே, அவங்க மேல அவங்களுக்கான ஒரு நேரத்த நீங்க கண்டிப்பா ஒதுக்கணும். நீங்க ஒதுக்கணும். வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், பொருள் ஈட்டலாம். அதுக்கு ஒதுக்குற நேரத்த போலவே, நீங்க குழந்தைங்க மேல வளர்த்துறதுக்காகவும், குழந்தைங்கள வந்து கவனிச்சுக்கிறதுக்காகவும் ஒரு நேரத்த ஒதுக்குனீங்கன்னா, அவங்களோட மாற்றங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். பெற்றோர்களே கவனிச்சுக்கோங்க. சார் எத பத்தி குறிப்பா சொல்றாருன்ட்டு. எனக்கும் தான் சேர்த்து, எனக்கும் குழந்தை இருக்குல்ல. எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு. நம்ம காது குடுத்து நம்ம குழந்தைங்க பேசுறத கேட்கணும்னு தெளிவா சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க.